தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது ஆண்டனி ராஜேஷ் தீ ஆவியிலிருந்து விடுபடவும் பூரண நலம் பெறவும் தூய ஆவியால் நிரப்பப்படவும் பிரிட்டோ, செல்லத்துறை, குணசீலி, அமலன், மரியம்மாள், அன்னம்மாள், கிளின்டன் துறை என்பவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களின் இளைப்பாற்றிக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளையும் கருத்துக்களையும் இறைவனுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து இறை ஆசீருக்காக மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். எங்கள் துன்பத்தில் உமது பரிவிரக்கத்தின் உதவியை தந்து வரவிருக்கும் திருமகனின் உடனிருப்பால் நாங்கள் ஆறுதல் பெற்று எங்களை தொற்றிக் கொண்டிருக்கும் பழைய பாவ பழக்கங்களால் மீண்டும் பாதிக்கப்படாமல் இருப்போமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11. இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. ஆண்டவருக்குரிய நாளில் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும். அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனிதரும். ஆண்டவரின் நாவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரைத்திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு மட்டும்
அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை என்னும் கோலினால் கொடியவரை அடிப்பார். உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓநாய் செம்மறியாட்டு குட்டிகளோடு தங்கியிருக்கும். அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்துக்கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும். பச்சிளம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும். பால்குடி மறந்த பிள்ளை கட்டு விரியன் வலையினுள் தன் கையை விடும். என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவரும் இல்லை, கேடு விளைவிப்பார் யாரும் இல்லை. ஏனெனில் கடல் நீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். அந்நாளில் மக்களினங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள். அவர் இளைப்பாறும் இடம் மாட்சி நிறைந்ததாக இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானமும் தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானமும் தழைத்தோங்கும். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் மக்களை நீதியோடு ஆள்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானமும் தழைத்தோங்கும். அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக. நிலா உள்ளவரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராட்சியிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாள்வார். பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானமும் தழைத்தோங்கும். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியவரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானமும் தழைத்தோங்கும். அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ளவரையில் அவர் பெயர் நிலைப்பதாக. அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விளைவாராக. எல்லா நாட்டினரும் அவரை பேறு பெற்றவர் என வாழ்த்துவாராக. பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானமும் தழைத்தோங்கும். வல்லமையுடன் வருவார். தம் ஊழியரின் கண்களுக்கு ஒளி தருவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 இறை வசனங்கள் 21 முதல் 24 முடிய.
அக்காலத்தில் இயேசு தூய ஆவியால் பேருவகை அடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உமை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவிழம் என்றார். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். தந்தை யார் என்று மகனுக்கு தெரியும். மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும். வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக, நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிற பொழுது ஆண்டவர் தூய ஆவியால் பேருவகை அடைந்து தன்னுடைய தந்தையை போற்றி புகழ்வதை பார்க்கிறோம். தந்தைக்கு நன்றி செலுத்துகின்றார். தனக்கு தந்தை அற்புதமான ஆற்றல்களை, வலிமையை, சக்தியை, புதுமை செய்யக்கூடிய தன்மையை கொடுத்திருக்கிறார் என்பதற்காக அல்ல, மாறாக தன்னுடைய திட்டத்தை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தியதற்காக, குழந்தைகளை முன்னிலைப்படுத்தியதற்காக இயேசு தன்னுடைய தந்தைக்கு நன்றி கூறுவதாக பார்க்கிறோம். அன்பு மக்களே, இந்த நாளிலே நம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு இதுவாக இருக்கின்றது. நாமும் நன்றி உள்ளம் கொண்டவர்களாக வாழ வேண்டும். நாம் பெற்றிருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆசீர்வாதங்களுக்கு அல்ல, சிறிய சிறிய ஆசீர்வாதங்களுக்காக. பல நேரங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய பெரிய காரியங்களுக்குத்தான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோமே தவிர, நாம் ஒவ்வொரு நாளும் அன்றாடம் நம்முடைய வாழ்வில் பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மறந்து விடுகின்றோம். நல்ல பெற்றோரை தந்ததற்காக, நல்ல நண்பர்களை தந்ததற்காக, நல்ல வீடு, நல்ல பிள்ளைகள், நல்ல உறவுகள், நல்ல உடல் சுகத்தை தந்ததற்காக என்று ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் நாம் இறைவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நன்றி உணர்விலே நாம் வாழுகிற பொழுது நம்முடைய வாழ்வு அர்த்தம் நிறைந்த ஒரு வாழ்வாக இருக்கும். ஒரு வீட்டை கட்டி முடிச்சிட்டோம், ஒரு கல்யாணத்தை கட்டி முடிச்சிட்டோம், ஆண்டவரே நன்றி என்று அப்பொழுது மட்டும் நன்றி அந்த மனப்பான்மை உடையவர்களாக இல்லாமல், ஒவ்வொரு நாளும் நாம் வாழக்கூடிய அனுதினமும் இப்படிப்பட்ட மனநிலை உடையவர்களாக நாம் வாழ வேண்டும். ஒரு முறை சீடர்கள் இயேசுவால் அனுப்பப்பட்ட அந்த பணிகளை எல்லாம் முடித்துவிட்டு இயேசுவிடத்தில் திரும்பி வருகிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய பெயரை கேட்டால் பேய்கள் கூட நடுநடுங்கி ஓடுகின்றன என்று அவர்கள் தாங்கள் செய்த அந்த பணியை முன்னிட்டு, அந்த பணியிலே வெற்றி பெற்று விட்டோம் என்கின்ற அந்த ஒரு ஆனந்த களிப்பிலே அவர்கள் ஆண்டவரிடத்திலே வந்து உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன அந்த ஒரு வார்த்தை இதுதான்: நீங்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு பேய்கள் ஓடுகின்றன, நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உங்களிடம் இருக்கிறது என்பதை குறித்து நீங்கள் பெருமிதம் அடைய வேண்டாம். மாறாக உங்களுடைய பெயர்கள் விண்ணகத்திலே எழுதப்பட்டிருக்கின்றன. இறைவன் உங்களை இந்த பணிக்காக சிறப்பாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகவே நீங்கள் இறைவனுக்கு நன்றியுள்ளம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற அருமையானதொரு அழைப்பை அங்கே சீடர்களுக்கு கொடுப்பதாக பார்க்கிறோம். நீங்கள் பல பெரிய காரியங்களை பார்க்கிறீர்கள், கேட்கிறீர்கள், செய்கிறீர்கள்.
பல இறைவாக்கினர்களுக்கும் கொடுத்து வைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. எனவே அதற்காக நீங்கள் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள் என்று தன்னுடைய சீடர்கள் இப்படிப்பட்ட நன்றி மனநிலையிலே வாழ வேண்டும், வளர வேண்டும் என்பதற்கான அருமையானதொரு படிப்பினையை அவர்களுடைய மனதிலே ஆண்டவர் விதைப்பதை பார்க்கிறோம். அன்பு மக்களே, பல நேரங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன ஆசீர்வாதம் இல்லையோ அதை குறித்து தான் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, என்கிட்ட அது இல்லை இது இல்லை என்று அவர்களிடம் குறை சொல்லக்கூடிய புராணத்தை தான் பல நேரங்களில் நாம் பாடுகிறோமை தவிர, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களின் மட்டில் நாம் நன்றி உணர்வு இல்லாதவர்களாக, அந்த ஆசீர்வாதங்களை நினைத்து பார்த்திராதவர்களாக பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பு மக்களே, இந்த ஏக்கங்கள், நம்மிடம் இல்லாதவை குறித்த ஏக்கங்கள் நம்முடைய வாழ்வின் மகிழ்ச்சியை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து எடுத்து விடுபவையாக இருக்கின்றன. அதே நேரத்தில் நாம் பெற்றுக்கொண்டவை மட்டிலான அந்த ஒரு நன்றி உணர்வு, ஆண்டவரே எனக்கு இந்த நண்பரை தந்ததற்காக, இந்த வீட்டை தந்ததற்காக, இந்த அருமையான பங்கு சமூகத்தை தந்ததற்காக, இந்த நாளில் என்னுடைய பயணத்தை நீர் ஆசீர்வதித்ததற்காக, நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்ததற்காக, இந்த மழை காலத்திலே, குளிர் காலத்திலே இந்த குளிரை மழையை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை எனக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி என்று அந்த ஒவ்வொரு சிறிய சிறிய நிலைகளிலும் நாம் ஆண்டவருக்கு நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருக்கிற பொழுது, அன்பு மக்களே, நம்முடைய வாழ்விலே ஒரு மன நிறைவு இருக்கும், நம்முடைய வாழ்விலே ஒரு நிம்மதி இருக்கும். நாம் நம்மிடம் இல்லாதவற்றை குறித்து சிந்திக்க மாட்டோம், அவற்றை குறித்து கவலைப்பட்டு கொண்டு நம்முடைய வாழ்வின் மகிழ்ச்சியை தொலைத்து கொண்டிருக்க மாட்டோம். எனவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தரக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு நிறைவு மனநிலையை, நாம் பெற்றுக்கொண்ட சிறிய சிறிய காரியங்களுக்கும் நன்மைகளுக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனநிலையை வளர்த்து கொள்ள முயற்சி செய்வோம். பவுலடிகளார் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 5வது அதிகாரம் 18வது இறை வசனத்திலே அருமையாக சொல்லுகின்றார், எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி கூறுங்கள். கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய திருவுளம் அதுவே என்று சொல்லுகின்றார். எனவே நாமும் எவ்வாறு நம் ஆண்டவர் ஒரு நன்றி உணர்வு உள்ளவராக இருந்தாரோ, தன் தந்தையை நினைத்து, தந்தை தன்னுடைய வாழ்க்கையில் செய்த, பிறர் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து எவ்வாறு நன்றியுணர்வு உள்ளவராக இருந்தாரோ, அதே போல நாமும் இறைவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட சிறிய சிறிய ஆசீர்வாதங்களுக்காகவும் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். நம்முடைய வாழ்வை அர்த்தமுள்ள விதத்திலே வாழ முயற்சி செய்வோம். அதற்கான வரம் கேட்டு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். என் மனமேற்க தயக்கமோ, நான் காகித பூ என்ற வருத்தமோ, மனம் தரும் மலரில் மலர்ந்திடும் இறைவா. என் மனமேற்க தயக்கமோ, நான் காகித பூ என்ற வருத்தமோ. செல்வங்கள்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மன நிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோ. உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடல் எடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட நாங்கள் இன்று நினைவு கூறும் உம் அடியார்கள் ஒவ்வொருவரையும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற புனித அந்தோணியார், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன்.
என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இனி
என்றென்றும் உண்டாகும் பேரின்பமே பேரின்பமே பேரின்பமே. ஆனந்த மலையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றான். கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழிநடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோ. இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருட்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்கு உரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்று தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனிதர் பூவடி வாழ்க. அன்பு தந்தையே, கருணை தீபமே, எங்கள் அந்தோணியாரே. பணியில் வாழ்வும் பகிர்வில் நிறைவும் பரவும் உன் வரவா. வரவால் தனியும் நோய்கள் தகரும் பிணிகள் தலைவன் தயவால் தவிக்கும் உள்ளம் தன்னை உயர்த்த தர்மம் தான் என்றாய். உரிமை வாழ்வை உலகிற்கு உணர்த்த புனித நகரிலே
திருப்பலியை நிறைவேற்றிய தந்தை அவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகள் அறைக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.